தண்ணி போகிற இடத்துல வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவசர அண்ணா வந்து கடைக்கு போய்ட்டு புதுசாக ஷீட்டு வாங்கிட்டு வந்துட்டார். பழசு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தார். பழசு கிடச்சா பழசு வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்திரி என்ன சொன்னார். இல்லை நான் புதுசே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவசர அண்ணா வந்து புது ஷீட்டே வாங்கிட்டு வந்துட்டார். அதனால் இப்போ அந்த அண்ணாவும் ஆட்டோக்கார அண்ணாவும் எடுத்துன்னு வந்து இறக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஷீட்டு வந்து நல்லா 2 ஷீட் போடுற மாதிரி இருக்குது. ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கீழே அது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மேலே மாடியில் வந்து அந்த ஓடு ஓட்டுவாங்கள்ல, அது வந்து லைட்டாக பேத்துக்கிட்டே வந்துச்சு அந்த இடம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அந்த ஆஃப்னர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன், வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தேன். அதையும் வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து சிமெண்ட் ஷீட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேலே இருக்கிறது எல்லாத்தையும் ஓடு எல்லாத்தையும் அந்த ஓடு ஓட்டுற இதெல்லாம் எல்லாத்தையும் பேத்துக்கிட்டு இருக்காங்க. அது பேத்து எடுத்துகிட்டு ஷீட் போட்டுற வேண்டியது தான். அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வேலை. ஹவுஸ் ஓனர் அண்ணன் தான் வந்து சிமெண்ட் ஷீட்லாம் எடுத்துகிட்டு போனார். போயிட்டு மேலே எடுத்துன்னு போயிட்டு மேஸ்திரி அண்ணாக்கு கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். வேறு யாருன்னா வச்சு செஞ்சுருக்கலாம். ஆனால் வந்து அவரே வந்து பொறுப்பாக கூட இருந்து எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக செஞ்சு கொடுத்துட்டு போனார். மேஸ்திரி அண்ணன் கலாச்சிருந்தார். என்னம்மா யூடியூப்பில் வீடியோலாம் போடுறேன், காசு வருதாம்மான்னு. நான் சொல்லியிருந்தேன், வீடு பத்தலைன்னா காசு வைக்கிறதுக்கு இடம் இல்லை, நீ எதனா இந்த ஐடியா இருந்தால் சொல்லுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம், கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்னம்மா சொல்கிற, நிஜமாவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசிகிட்டு இருந்தார். ஒரு வழியாக ஷீட் எடுத்துன்னு போயிட்டு மேலே போட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து அந்த ஷீட்டை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து வேலையே. என்னால் வீடியோ எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் ஸ்ரீந்தாவை விட்டு எடுக்க சொல்லி இது பண்ணேன். அவள் எதிர்க்க போய்ட்டு ஆப்போசிட்டில் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாள். வீடியோ போதுமாம்மா அப்படிங்கிட்ட, கொஞ்சம் அவங்க வேலை எடுக்க பண்ணுறத வரைக்கும் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு எடுத்துருந்தா. அப்புறம் ஆஃப்னர் வந்துட்டு அந்த அண்ணா வந்துட்டு 2வது ஷீட் எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் மேலே போட்டார். 2வது ஷீட் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போடுறாரு. பாவம் ரொம்ப இன்றைக்கி வேலாக இருக்கும். ஒரு கூலி ஆள் வச்சுருந்தா அவருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். அதுக்கு மேலே தான் வந்து செஞ்சாங்க. அதனால் வந்து கொஞ்சம் அவரே வேலையை பார்த்துக்கலான்றதுனால அவரே இருந்து கூட இருந்து பொறுப்பேன் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இது பண்ணாங்க. படி ஹவுஸ் ஓனர் அங்கிள் தான் பூச்சிட்டு இருக்கிறது. வெயிட்டா இருக்குமாம்மா அது? நான் தூக்கி கூட பார்த்தது இல்லைம்மா. தூரத்துல இருந்து பார்த்தது சரி. என் பையன் தான் மொத்தம் இருந்து பார்த்தது. நாளெல்லாம் டைப் பண்ணது இந்த ஸ்டூல்ல சேர்க்கலாம் பைக்க. ஸ்டூல் கொஞ்சம் விடாமா? ஏய் மூன்றா. லைட் கட்டிடலாமாண்ணா? மேலே லைட் போடணும். அவ்வளோ நேரம் வராது. நீ நிப்பாட்டு. கொஞ்சம் கேப் போட்டு வெளிச்சு வர மாதிரி. லேப்பா லேப்பா நூறுரூவா இதில் వస్తా వస్తాం. லைட் நின்று போஸ்ட் லைட் மறைஞ்சிரும் போலம்மா. பல்பா அந்த வாட்டர்ல அப்படியே
ఆపప్పుడు ఉంది లైట్గా నీ ఇప్పుడు చేపెట్టు లైట్గా తీసుకో లైట్గా కొంచెం ఆ పొలం అంతే సరే அப்போ கூட லைட் மாறிடுமா அந்த வயர் இருக்குமா உள்ள ஸ்க்ரூ கைட்டு அப்படியே கீழே விட்டுருங்க సరిపోయింది అంతే 6 అடி పైన ఉంది సరిపోయింది ఏ నట్ట మళ్ళీ సరిపోయింది అంతే సరిపోయింది ఈ పక్క చేస్తావా నేనే చూసుకున్నాను అంతే బా இவ்வளோ ப்ராசஸிங் இருக்குதா தொண்டை கட்டிக்கிச்சு இன்னொரு ஷீட் போட வேண்டியது இன்னொன்னா மேலே எடுத்துட்டு போனாங்களே போய் சந்தைக்கு போயிட்ட மேஸ்திரி நின்றுன்னு இருக்கிற வீட்டு உடம்பு கலவை கலக்க நாங்க பணம் போடுறோம் అది కలగొని తోసే అది మరి ఇదిగా ఉంటుంది కదా டான்ஸ் ஆடி தரணும் இது டான்ஸ் கத்துக்காங்க எங்க அண்ணன் கிட்ட எங்களுக்கு எவ்வளோ வண்டி வந்து கூட அந்த ஓரங்கள்லாம் எத்தனை வருஷமா இருக்குது அப்படியே இருக்குது எது வண்டி போச்சு இந்த பக்கம் வெஹிக்கிள் போட்டால் வீடு ஆமா குபேரா குபேரா மூஞ்சி கொஞ்சம் கடை ஸ்மைல் ப்ளீஸ் சிஸ்டர் டார்னா குட்டி மேஸ்திரி உனக்கு எவ்வளோ சம்பளம் లైట్ పాలు పెట్టేసి సిమెంట్ లైట్ పెట్టేసి పాలు పెట్టానా పాలు పెట్టేసి புட்டி சிமெண்ட் சல்லை சட்னி இது நினைச்சோம்டா அதில் போடாதுண்ணே நாங்கள் தேய்ச்சிட்டு இருக்கிறாங்களா அது மேலே போடாது நீ கெட்ட வசிக்க நீங்க அது மாதிரி தேய்ச்சி போட்டது வேஸ்ட் ஆகக்கூடாது அந்த மாதிரி பண்ணிட்டு போ அப்படி ஒரு வழியா நிறைவுக்கு வந்தாச்சு வேலை யாருக்காச்சும் வீட்டு வேலை செய்யணும் மேஸ்திரியை கான்டாக்ட் பண்ணலாம்பா அண்ணா உங்க பேரு ஊர் சொல்லுங்க குபேரன் மேஸ்திரி பேரு ஊரு சோழிங்கர்ப்பா புது சமத்துவபுரம்ப்பா சமத்துவபுரம் குபேரன் வந்து வேலை சூப்பராக செய்கிறாரு வேணுன்றவங்க இவரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஆமாம் அடிக்கடி வீடியோ எடுத்தீங்கன்னா கேள்வி கேட்பாரு ஏங்க என்னங்க பண்ண போறீங்க வீடியோ எடுத்து அப்படின்னு తర పొట్టు ముడిచోచే బయట ఆతర్ చెప్తాను గారేలేదో ఈ మరి తరలాగేసి అదేగా దాని నీళ్ళు ఎవరు